ஹே காய்ஸ், என் பேர் புஷ்பராஜ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்னன்னு சொல்கிறேன். தமிழ் அந்த லாங்குவேஜ் தான் உலகத்திலேயே ஓல்டஸ்ட்டு லாங்குவேஜ், ஓல்டஸ்ட்டு லிவிங் லாங்குவேஜ் தமிழ் தான். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோழ பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோழ பரம்பரை ஆட்சி செஞ்ச காலம் தான், அதிகமாக ஆட்சி செஞ்ச காலம் 1300லேருந்து 1500 வரைக்கும். கிட்டத்தட்ட 200 வருடங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய பேருந்து நிலையம், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மேம்பாலம், ஏசியாவிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்துக்கு லெதரை உற்பத்தி பண்ணி அனுப்புறதுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 50% பங்காற்றுது. அதிகமான டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிகமான ஆர்கன் டொனேட்ஸ் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் அதிகமாக ஆர்கனை டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாழைப்பழம், மஞ்சள் தூள், தேங்காய், தாமரை இது எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, செஸ்ஸில் மிகப்பெரிய ஒரு சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த், இவங்கெல்லாம் பிறந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு தான். சிக்கன் 65 அதுவும் சரி, ரெண்டுமே உருவான இடம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இல்லை நீங்கள் சில விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Pushparaj. Bye bye.